இதில் வந்து 2700 அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக அப்ரெண்டிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் கேட்பாங்க. இப்போ வங்கியில் கூட அந்த உழைப்பு சுரண்டல் என்ற வகையில் அதிகமான சம்பளத்தை கொடுப்பது பதிலாக அப்ரெண்டிஸ்க்கு குறைந்த சம்பளத்தை கொடுத்து போகின்ற விஷயத்தை வங்கியில் கொண்டு வந்துட்டாங்க. டிஎன்பிசியில் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ஒரு போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க. 654 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு செய்திகளை பகிர்ந்து வர்றோம். வேலைவாய்ப்பு செய்திகள் இது ரெக்கார்டட் வீடியோ, லைவ் இல்லை. ஏன்னா வெளியூரில் இருப்பதனால வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போகிறோம். ஆகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது டெக்னிக்கல் போஸ்ட் 19 டிரைவர் டெக்னீஷியன் போஸ்ட் கேட்டிருக்காங்க. 10th ITI என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 16. முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி IBPS பேங்க் நேஷனல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கிளர்க் போஸ்டுக்கான வேலை வாய்ப்புகள் பெரிய பல்கா கேட்டிருக்காங்க. 6128 போஸ்ட் கிளர்க் போஸ்ட் கேட்டிருக்காங்க. எனி டிகிரின்னு கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய மத்திய அரசினுடைய வங்கி நிறுவனம் அப்ளை பண்ணுங்க. தகுதி எனி டிகிரி கேட்டிருக்காங்க. தகுதியுடையவர்கள் அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதில் வந்து 2700 அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக அப்ரெண்டிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் கேட்பாங்க. இப்போ வங்கியில் கூட அந்த உழைப்பு சுரண்டல் என்ற வகையில் அதிகமான சம்பளத்தை கொடுப்பது பதிலாக அப்ரெண்டிஸ்க்கு குறைந்த சம்பளத்தை கொடுத்து போகின்ற விஷயத்தை வங்கியில் கொண்டு வந்துட்டாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2700, யூகோ பேங்க்ல ஒரு 544 என்ற அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. இதற்கும் இனி டிகிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியிலேருந்து 21 போஸ்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் JA ஃபினான்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் என்ற போஸ்ட் கேட்டிருக்காங்க. 27 போஸ்ட் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி இந்த மாதம் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட். எனி டிகிரி இந்த மாதம் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேராமெடிக்கல் போஸ்ட் 1376 பேராமெடிக்கல் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த பேராமெடிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்றாங்கன்னா 12th BSc நர்சிங், MSc நர்சிங், ரேடியோகிராம் பண்ணவங்க, லேப் டெக்னீஷியன் இருக்கிறவங்க, B.Pharm D.Pharm பண்ணவங்க கல்வி தகுதி கொண்டவர்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதற்கு இந்த மாதம் கடைசி லாஸ்ட் டேட். அதே மாதிரி கெயில் இந்தியா லிமிடெட் 391 போஸ்ட் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் மத்திய அரசு நிறுவனம். இதுல வந்து ஜூனியர் சூப்பரண்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ற போஸ்ட் 391. ITI டிப்ளமோ, BSc, BBA, MBA, MSc என்று கல்வி தகுதி. இதற்கான கடைசி டேட் செப்டம்பர் 9, அடுத்த மாதம் 7ஆம் தேதி. 7/9/2024. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் 38 போஸ்ட் கேட்டிருக்காங்க. JE சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற போஸ்டில் கேட்டிருக்காங்க. ITI டிராஃப்ட்ஸ்மேன் ஆர்கிடெக்சர் அப்படின்ற அப்ளை பண்ணலான்ற மாதிரி இருக்கு. இதற்கான கடைசி தேதி 29/8 ஆகஸ்ட் 29 இந்த மாதம். ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் 82 அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குன்னூர் அரவாங்கோடு துப்பாக்கி தொழில் காக்டெயில் ஃபேக்டரியில் அப்ரெண்டிஸ் ஒரு 40 அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 31 இந்த மாதம். டிஎன்பிசியில் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ஒரு போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க. 654 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். 654 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். BE, BTech, BLA, BSc, MSc அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி இந்த மாதம் 24 ஆகஸ்ட் 24. அதே IBPSல பேங்கிங் சர்வீஸ்ல ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் PO என்று சொல்லக்கூடிய பதவி கேட்டிருக்காங்க. பல்க் ரெக்ரூட்மெண்ட் 4455 போஸ்ட் கேட்டிருக்காங்க. 4455 போஸ்ட்டுக்கு. இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. எனி டிகிரி இதற்கான லாஸ்ட் டேட் 21 ஆகஸ்ட் 21 முயற்சி பண்ணி பாருங்க. அதே IBPSல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. 891 போஸ்ட். இதுக்கு கல்வி தேதி BE, BTech, ME, MTech அப்படின்னு நம்பர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் 21. தகுதியுடைய ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி RRBல 7951 போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரண்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்டுகளுக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. கல்வி தகுதி BE, BTech. லாஸ்ட் டேட் இந்த மாதம் 29 ஆகஸ்ட். அதே மாதிரி சதர்ன் ரயில்வேல வந்து அப்ரெண்டிஸ் பல்க் எடுக்கிறாங்க. சதர்ன் ரயில்வே கோயம்புத்தூர், சேலம், பாலக்காடு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இதுக்கு அப்ரெண்டிஸ் இந்த ஏரியாவில் வேலை செய்யக்கூடிய அப்ரெண்டிஸ் 2498 அப்ரெண்டிஸ். இதுக்கு 10th +2 ITI அப்படின்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு
12 ஆக்சுவலாக நாளைக்கு ஏதாவது இன்னைக்கு வரும்போது அது முடியுது. நம்ம ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மத்திய அரசு நிறுவனம், அதிக சம்பளத்தை வழங்குகின்ற நிறுவனம், தொடர்ந்து லாபத்தில் இயங்குகின்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சா கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்க்ல வேலை கிடைச்சதுக்கு ஈக்குவலான விஷயம் இது. அப்ரெண்டிஸாக கேட்டாங்க, 400 ட்ரேட் அப்ரெண்டிஸ் கேட்டிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் 312 டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், சீனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் மாதிரி கேட்டிருக்காங்க. 312 டோட்டல் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி, லாஸ்ட் டேட் 25 ஆகஸ்ட் என்று சொல்லப்படுது. இதுதான் இந்த வாரத்திற்கான வேலைவாய்ப்பு. நிறைய வேலைவாய்ப்பு செய்திகள் ஒன்று, அதாவது 1 போஸ்ட் 2 போஸ்ட் 5 போஸ்ட் அப்படிலாம் இருக்கு. சென்னை ஐஐடியில் 1 போஸ்ட் 2 போஸ்ட் இருக்கு. வேறு சில இடங்களில் இதெல்லாம் நான் சொல்ல பல்கா 300 500 1000 அப்படின்ற மாதிரி இருக்கிற போஸ்ட்டுகளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கூடுதலான விவரங்கள் என்னன்னா, இந்த மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்புகள், மாநில அரசு வேலைவாய்ப்புகள், வங்கி வேலைவாய்ப்புகள், எண்ணெய் நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்புகள் என்று நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணாலுமே கூகுளில் எண்ணற்ற தரவுகள் உங்களுக்கு வரும். அதை பார்த்தா அதுலேயே லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை கிடைக்கின்றது இதுக்கு முன்னாடிலாம் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு கால்ஃபர் இருந்தாலும் கூட நேஷனல் டெய்லி நியூஸ் பேப்பரில் 2 நியூஸ் பேப்பர் விளம்பரம் கொடுத்து ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி இப்போ வேலை வாய்ப்புகள் எடுக்கிறாங்க. டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. சிலது இன்டர்வியூ, டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது. சிலது ஒன்லி டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு அப்படி நேரம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆக இது போன்ற பணியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. அதற்கு ப்ராப்பர் கோச்சிங் தேவை. இப்போ வங்கி நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள், அப்புறம் இன்சூரன்ஸில் இதெல்லாம் பல்காக ரெக்ரூட் பண்ணுறோம். எல்ஐசி, நியூ இண்டியா இன்சூரன்ஸ், யுனைடெட் இன்சூரன்ஸ், அப்படி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பல்க் ரெக்ரூட்மெண்ட்லாம் வரும். அந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட்டில் டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ராப்பர் கோச்சிங் தேவை, பயிற்சி தேவை. பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெற்று நீங்கள் அந்த வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகளை எழுத வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சி இல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது. பயிற்சி அவசியம் தேவை. அதுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே சில மார்க் டெஸ்ட் இருக்கு. சில சமூக அமைப்புகள் ஃப்ரீ கோச்சிங் பண்றாங்க. காசு வாங்கிட்டு பல இடங்களில் கோச்சிங் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ ஃபீஸ் கட்டி படிக்க முடியும், படிங்க. இல்லை இலவச கோச்சிங் கொடுக்குற இடத்துக்கு போங்க. அம்பேத்கர் கல்வி மையம் தமிழகத்தில் ஒரு 10க்கு மேற்பட்ட இடங்களில் பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே போங்க. அந்த இடங்களில் சென்று நீங்கள் முறையாக பயிற்சி பெற்று நீங்கள் டெஸ்ட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. தேர்ச்சி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.